ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அம்மா, என் பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். யமுனாவுக்கு அவ நினைச்ச மாதிரியே கல்யாணம் நடக்கணும். சக்தி ஆசைப்பட்டபடியே கலெக்டர் ஆகணும். அந்த புஷ்பாவோட தம்பி சங்கிலி கூட இவ கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இத நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி உன்னோட முடிவுதான். துர்கா படிச்சு பெரிய ஆளா வரணும். எங்க எல்லாருக்கும் நீதாம்மா அருள் புரியணும். தாயே ஜெகதாம்பிகை. எனக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறத என்னோட ஆசை. ஆனா அதுக்காக சக்தியோட வாழ்க்கையை நான் பலி கொடுக்க விரும்பல. நாங்க 2 பேர் ஆசைப்பட்டதும் நடக்கணும். எங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணும். அதுக்கு நீதான் கருணை காட்டணுமா? சக்தி அக்காவோட மனசுல செல்வா இருக்காருங்கிறது என்னோட கெஸ். ஆனா சக்தி அக்கா இது வரைக்கும் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. சக்தி அக்கா மனசுல நிஜமா என்ன நினைக்கிறாளோ அதை நடத்தி வை. அதைத்தான் நான் உன்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். சாமி, எல்லாம் கைமீறி போயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் உன்கிட்ட நான் இப்போ வேண்டிக்கிறேன். ஏன்னா முன்னாடி ஒரு தடவை உன் சன்னிதானத்தில் வச்சு தான் நான் சக்தியவே பார்த்தேன். அப்போது எனக்கு அவன் மேலே இருக்க காதலை நான் உன்கிட்ட சொன்னேன். நான் கேட்ட மாதிரியே மறு நிமிஷம் சக்தியை முன்னாடி வந்து நிற்க வச்ச. அப்படி பார்த்தா இது நீ கை காமிச்சு வச்ச காதல் தான். கை விட்டுறாத. யமுனா அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சங்கிலி கூட எனக்கு கல்யாணம் ஆகிறது எனக்கு பிடிக்கல தான். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நான் உன் முன்னாடி சத்தியம் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும். என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல. யமுனா அக்காவையும் கார்த்திக் சாரையும் சேர்த்து வச்சிரு. பாவம் செல்வா, அவரை நான் ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன். அவர் வாழ்க்கையாவது இனிமே நல்லா இருக்கட்டும். எல்லாரும் வேண்டிக்கிட்டீங்களா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த மாதிரி பண்டிகைகள்ல கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுக்கு ஒரு ரவிக்கையும் மஞ்சள் குங்குமத்தையும் தாலி கயிறையும் கொடுக்கறது என்னுடைய வழக்கம். இந்த தடவை உனக்கு அமைஞ்சிடுச்சுமா. வாம்மா, அதை எடு. 2 பேரும் சேர்ந்து வாங்க. வா வா. அம்மா, தாயே, 2 பேரும் நல்லா இருக்கணும். என்னம்மா? அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க.
ஹாஸ்பிட்டல் போகணுமா? நான் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன். நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போ. வாங்க வாங்க, போங்க. செல்வா வா. இந்த கார்த்திகை தீபம் நல்ல நாள்ல நாம ஏத்துற தீபம்தான் வீட்ல துஷ்ட சக்தி எதுவும் இருந்தா விலகிடும்னு சொல்லுவாங்க. போங்க, நீங்க 3 பேரும் முதல்ல விளக்கேத்துங்கம்மா. செல்வா, நீயும் போய் விளக்கேத்து. போங்க, சரிம்மா. போங்க. அதை எடுத்துக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.